Hi friends, welcome to Infotech Raj. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த போட் வேவ் ஃபெரி ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் போட் பிராண்டோட வேவ் ஃபெரி ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச். இது ஒரு 1.83 இன்ச் HD டிஸ்ப்ளே கொண்ட ப்ளூடூத் காலிங் வாட்ச். அண்ட் இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, செரி பிளாசம், கிரீன், மெட்டல் கிரே இப்படி சொல்லி ஒரு 4-5 கலர்ல இருக்கு. நம்ம வாங்கி இருக்கிறது பிளாக் கலர் வாட்ச் தான். இப்போ வாங்க இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸோட சைடுல பார்த்தோம்னா அட்வான்ஸ்ட் ப்ளூடூத் காலிங் அண்ட் ஃபங்க்ஷனல் க்ரோன் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல பார்த்தோம் அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸான 1.83 இன்ச் HD டிஸ்ப்ளே, ஹார்ட் ரேட் மானிட்டரிங், SpO2 மானிட்டரிங், விட்ஜெட் கண்ட்ரோல், 50+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ், கிளவுட் அண்ட் கஸ்டம் வாட்ச் ஃபேசஸ், 30 days ஸ்டாண்ட் பை மோட் அண்ட் இதுல முக்கியமா IP67 டஸ்ட், ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அது போக மியூசிக் அண்ட் கேமரா கண்ட்ரோல் இருக்கு. சோ இது போல இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள இருக்கு. சோ நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ள இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த போட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படியே மேல தெரியுற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்டிக்கர் அப்படியே பிரிச்சிடலாம். அப்படியே இந்த வாட்சை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வாட்ச் வந்து இருக்கு. நல்ல ஒரு ஸ்லிம்மான ஸ்லீக்கான டிசைன்ல வந்து இருக்கு, லைட் வெயிட்டா. அண்ட் இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே நல்லா டீசெண்டா இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சில ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்கு, ஏதாச்சும் நம்ம ஒட்டிக்கலாம். அண்ட் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு தேங்க்யூ கார்டு, வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா மேனுவலை படிச்சு பாருங்க. ஸோ அவ்வளோதான் இருக்கு பாக்ஸ்க்குள்ள, வேற எதுவுமே இல்லை. இப்போ இந்த வாட்சை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வாட்சோட ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா போட்டோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ரைட் சைடுல ஒரு ஃபங்க்ஷனல் க்ரோன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம பட்டனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா க்ரோனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைடுல சார்ஜிங் போடுற ஏரியாவும் மெஷரிங் பண்றதும் இருக்கு. மெயின் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா ஸ்கிரீன் ஆன் ஆகி டைம் அண்ட் டேட் நமக்கு தெரியும். அப்படியே ஸ்கிரீனை லாங் டச் பண்ணோம் அப்படின்னா சோ உங்களுக்கு வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் ஒரு 5-6 வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே உங்களால நிறைய வாட்ச் ஃபேஸ் வந்து வச்சுக்க முடியும் கஸ்டமைஸா. சோ அதுக்கு நீங்க உங்க மொபைல் கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு போட் வேரபிள்ஸ்ங்கிற ஒரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் இந்த க்ரோன் பட்டனை நீங்க ரொட்டேட் பண்றது மூலமா கூட உங்களால வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல உங்களோட போன்ல இருக்கிற போட்டோஸ் அண்ட் இமேஜஸ் கூட இல்ல நீங்க வால்பேப்பரை செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க போட் வேரபிள்ஸ்ங்கிற ஆப்பை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமா உங்க போனை கனெக்ட் பண்ணி நீங்க விருப்பப்பட்ட போட்டோஸ் வந்து நீங்க வால்பேப்பரை செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழ இருந்து நீங்க மேல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்க போனுக்கு வர நோட்டிபிகேஷன்ஸ் மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். வாட்சை போனோட ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அண்ட் நம்ம ரைட் சைடுல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஆக்டிவிட்டி அண்ட் SpO2 மானிட்டரிங், சோ இது போல நிறைய வந்து கீ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸ்லீப் மானிட்டரிங், சோ உங்களுக்கு தேவைப்பட்டது நீங்க வந்து வச்சுக்கலாம். வெதர் இது போல இருக்கு நிறைய. அண்ட் அப்படியே மேல இருந்து கீழ ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன் பேனல் ஓபன் ஆகும். சோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டார்ச் வந்து கொடுத்திருக்காங்க. இது நம்ம கிளிக் பண்ணோம்னா அப்படியே ஒயிட் கலர் ஸ்கிரீன் ஆகும் டார்ச் போல. அண்ட் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனை ஆன் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வேண்டிய பிரைட்னஸ் நீங்க வச்சுக்கலாம். அண்ட் அடுத்ததா அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து ஆல்வேஸ் ஆன் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சோ ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஸ்கிரீன் ஆஃபே ஆகாது. சோ ஆன்லயே இருக்கும். அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது போல ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கீழ வாட்ச்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிறது காமிக்கும். அண்ட் என்ன டேட் அண்ட் போன் கூட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது காமிக்கும். அதுக்கு பக்கத்துலயே பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதை நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா போனோட செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுல பிரைட்னஸ், லாங்குவேஜ், தீம், போன் ஆன் அண்ட் ஆஃப் பண்றது, ரீபூட் பண்றது இப்படி எல்லா ஆப்ஷனுமே வந்து கொடுத்திருப்பாங்க. அப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா சோ ஒரு சின்ன மெனு வந்து ஓபன் ஆகும். அதுல வந்து ரீசெண்டா நம்ம யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். சோ கால் பண்றது இது போல நிறைய ஆப்ஷன் இருக்கு. சோ கால் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர்ல ஒரு 10 கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுல நம்ம போன் வந்து டயலும் பண்ணிக்கலாம், போன் கூட கனெக்ட் பண்ணிருக்கும் போது மட்டும். அண்ட் சில முக்கியமான ஃபீச்சர்ஸான SpO2 மானிட்டரிங், பிளட் பிரஷர் மானிட்டரிங், சோ அண்ட் ஸ்லீப் மானிட்டரிங் இது போல நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு தேவையானது. லாங்குவேஜ் நம்ம இதுல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கிலீஷ் அண்ட் நிறைய அதர் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். பட் தமிழ்லாம் இருக்காது, ஹிந்தியும் இருக்காது. ஸோ அந்த இங்கிலீஷ் அது போல லாங்குவேஜ் இருக்கும். செட்டிங்ஸ்ல லாங்குவேஜுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வாட்சை வந்து பவர் ஆஃப் பண்றது, ரீபூட் பண்றது அண்ட் ரீசெட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அபவுட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வாட்சோட வந்து நம்ம வெர்ஷனை பார்த்துக்கலாம். அண்ட் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 வகையான தீம் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ தீம் 1, தீம் 2 இருக்கும். தீம் 2 கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களால லிஸ்ட் டைப்ல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களால பார்த்துக்க முடியும். அந்த க்ரோனை நீங்க ரொட்டேட் பண்றது மூலமாவும் லிஸ்ட்டை வந்து நீங்க வந்து கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம்.
இதுவே தீம் ஒன்று நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இந்த மாதிரி ஒரு லே அவுட்ல வந்து உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்க்க முடியும் ஆப்ஷன்ஸை. ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலை நீங்க செட் பண்ணிக்கலாம். அண்ட் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபோனு ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. இல்ல ஸ்போர்ட்ஸ் மோட்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங் இப்படி ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்கு. ஸோ உங்களால உங்களோட ஆக்டிவிட்டியை சூப்பரா ட்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்க வாக்கிங் போறீங்க, ரன்னிங் போறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்றீங்க, எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்றீங்க, அண்ட் உங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கு. ஸோ இது போல டீடைல்ஸ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். அந்த ட்ராக்கிங் ரெக்கார்ட்ஸை கூட நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் ஹார்ட் ரேட் மானிட்டரிங், SpO2 மானிட்டரிங், ஸோ இது போல ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் அண்ட் ஸ்லீப் மானிட்டரிங் இப்படி ஏகப்பட்ட மானிட்டரிங் வந்து இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் கையில் வாட்சை டைட்டாக கட்டிருக்கணும். அப்போ தான் உங்களால் கரெக்டான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன், ரன்னிங் பர்சனுக்குலாம் ஸ்டாப் வாட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாய்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வாய்ஸ் கண்ட்ரோலே வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று முக்கியமாக ஃபைண்ட் ஃபோன் ஆப்ஷன் இருக்கு. உங்க ஃபோனை நீங்கள் எங்கேயாச்சும் வச்சு தொலைச்சிட்டீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபைண்ட் ஃபோனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஃபோனில் வந்து ரிங் அடிக்கும். இல்லை வாட்சை நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா கூட ஃபோனில் ஃபைண்ட் மை ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வாட்சில் வந்து ரிங் அடிக்கும். ஸோ அந்த அலர் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஃபோன் கேமரா கேப்சர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே உங்களால் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெதர் ஆப்ஷன் இருக்கு, மியூசிக் ஆப்ஷன் இருக்கு. ஃபோனில் நீங்கள் சாங் ப்ளே பண்ணிட்டு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். இது போல நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைமர் எதுக்காச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா QR கோட் இருக்கு. இந்த QR கோடை உங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா போட் வேரபிள்ஸ்ங்கிற இந்த கனெக்ட் பண்ணுற ஆப்பை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் மூலியமா இந்த வாட்சை நீங்கள் சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் வால்பேப்பர் செட் பண்ணுறது, டைம் செட் பண்ணுறது, இது போல நிறைய ஆப்ஷனை நீங்கள் அந்த ஆப்பில் பண்ணிக்கலாம். இந்த வாட்சை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது 1100 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வாட்ச் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வியூ ப்ராடக்ட்லையும் கொடுக்குற இந்த வாட்சோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க வேணும்னா. இந்த வாட்சை நான் 10 நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல ஒரு டீசென்ட்டான வாட்சா தான் இருக்கு. சோ தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.